அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெறவுள்ள பயிற்சியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎன்எஸ்சிடி ஆப்பை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடணும். போட்டோம்னா இப்போ இந்த மாதிரி 6 ஐக்கான் காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ட்ரைனிங் அட்டண்டன்ஸு. நம்ம ட்ரெயினராக இருந்தோம் இல்லை ஃபெசிலிட்டேட்டராக இருந்தோம் அப்படின்னா மட்டும் ஐஎம்ஏ ட்ரெயினர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரைனிங் டைப்பு நம்ம எந்த கிளாஸஸ்க்கு எடுக்க போகிறோம் அந்த ட்ரைனிங் டைப்பு அந்த சென்டருடைய யூடைஸ் கோடு ஸ்டார்டிங் டைமு எண்டு டைம் கொடுத்து சேவ் கொடுத்துடணும். சப்போஸ் நம்ம அட்டெண்டிங் ஏ ட்ரைனிங் அப்படின்னா அதை டச் பண்ணிவிட்டு இங்கே அதுக்கான கோட் நமக்கு கொடுத்துருப்பாங்க க்ரியேட் பண்ணி அந்த கோடை கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெறவுள்ள பயிற்சி எல்லாமே நமக்கு இந்த ஆப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பிஆர்சி சிஆர்சி இந்த ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். இதை டச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வகுப்புக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு வகுப்பாக பார்க்கலாம். இப்போ 1 to 3 நம்ம அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 to 3 சார்ந்த தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. காலையில் 9 to 9:45 அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். அடுத்து அதுக்கு அந்த அஜெண்டா பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் டேபிள் வியூ ஆகும். ஸோ இன்றைக்கி ஃபுல் செக்ஷனுக்கு என்ன டைம் டேபிள் அப்படின்றது வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை டச் பண்ணணுன்னா இன்றைக்கி ஃபுல் டே செக்ஷன் கொஞ்சம் எலாபரேட்டாக என்ன செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குரிய லிங்க்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் லிங்க்குன்ற இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ்க்குரிய லிங்க்ஸ் காமிக்கும். அதில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபீட்பேக் செக்ஷன் 4:30க்கு இந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃபீட்பேக் அட்டன் பண்ணணும். ஸோ இதான் 1 to 3 ப்ரொசீஜர் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th and 5th பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஃபீட்பேக் அனுப்புறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே போல் 6th to 10th பார்த்தோன்னா காலை பாடத்தலைப்பு மதிய பாடத்தலைப்பு அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. காலை பாடத்தலைப்பில் போனோம்னா ஃபஸ்ட்டு அஜெண்டாவில் டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாடங்களில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாடத்தை நம்ம என்ன பாடமோ தமிழுக்காக வந்திருந்தோம் அட்டன் பண்ணுறோன்னா தமிழ், ஒருவேளை நம்ம இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ். ஸோ அந்த சப்ஜெக்டை நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணோம்னா அந்த கண்டென்ட்டை எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சார்ந்த ஒரு 3 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்விக்குரிய பதிலை ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதில் உள்ளீடு செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கும் அவங்கவுங்க சப்ஜெக்டில் இதே சேம் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம சேவ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம 11th and 12th வந்திருக்கோம் அப்படின்னா அந்த 11th and 12thலையும் போனீங்கன்னா காலை பாடத்தலைப்பு மதிய பாடத்தலைப்புன்னு இருக்கும். காலை பாடத்தலைப்பில் போனோம்னா ஃபஸ்ட்டு அர்ஜென்ட்டாக டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாடங்கள். ஸோ நம்ம மேக்ஸ் டீச்சர் அப்படின்னா மேக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்ஸை செலக்ட் பண்ணதும் அந்த மேக்ஸ் கண்டென்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடிப்படை ஏற்கனவே பேசிக் அல்ஜிப்ரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தோம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குரிய கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.